இட்லி தோசைக்கு மாறாக அடிக்கடி இவங்களை எடுத்துக்கிட்டா வயிறும் ஃபில்லிங்கா இருக்கும், எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. 100 வயசு தெரியலங்க, நம்ம உணவு முறையில மட்டும் ஒரு சின்ன மாற்றம் பண்ணா போது. சிறுதானியம் அதிகமா சேர்த்துக்கணும், நோயெல்லாம் நம்ம கிட்ட வரக்கே பயந்து ஓடிடும். ராகி களிக்கு 1க்கு 2 பங்கு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே மாவை போட்டு மூடி வச்சிடணும். உடனே கிளறக்கூடாது, மாவு வேகணும். அதுக்கப்புறம் ஒரு துடுப்பு போட்டு கட்டி இல்லாம நல்லா கிளறணும். தேவைப்பட்டா சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். கையில் தண்ணியை தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கணும். இவங்களுக்கு கரெக்டான காம்பினேஷன் வச்சா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம சைட் டிஷ் இன்னைக்கு கூர்க்கங்கிழங்கு குழம்பு தாங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் 1க்கு 2 வணக்கி கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே சூட்டில் சாம்பார் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள் நல்லா நைஸாக அரைச்சி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கூர்க்கங்கிழங்கு, மஞ்சத்தூள், மசாலாவையும் ஆட் பண்ணி தேவையான அளவில் உப்பு, எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொதிக்க வைங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க.